ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட யூடியூப் சேனலோட வீடியோஸை எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மானிட்டைசேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது ப்ராஃபிட் எப்படி இந்த மானிட்டைசேஷன் பண்ணி அது மூலமா நம்ம எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் லாகின் பண்ணிக்குவோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா சேனலில் இருக்குது. சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த இடத்துல மானிட்டைசேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்மளுக்கு இன்னும் எனேபிள் ஆகலாம். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினிமம் 10,000 வியூஸ் இருந்தால் மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு 10,000 வியூஸ் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ எனேபிள் பண்ணுறோம். ஸோ இந்த எனேபிள் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி மானிட்டைசேஷன் சொல்லிவிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் மானிட்டைசேஷன் கேட்குது. ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம படிச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ஸும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்செப்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரெட்டில் இருந்தது இப்போ க்ரீனாக மாற்றிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைன்அப் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா கூகுளோட ஆட்சன்ஸில் நம்ம சைன்அப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்டார்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் சொல்லிட்டு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கூகுள் ஆட்சன்ஸோட பேஜும் இந்த வெல்கம் பேஜில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம நியூவாக பண்ணுறதால சைன்இன் கொடுத்துட்டு ஸோ நம்மளோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிட்டு வந்துடும். ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த லாங்குவேஜை மட்டும் நம்ம மோஸ்ட்லி தமிழ்லாம் வச்சோன்னா கூகுள் ஆட்சன்ஸில் நம்மளுக்கு ஆட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மூலியம் நம்ம ப்ராஃபிட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷ் அவங்களோட லாங்குவேஜை வச்சுட்டோம். சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க கூகுள் ஆட்சன்ஸோட. ஸோ ஜஸ்ட் அதை படிச்சுட்டு நீங்கள் எஸ் என்ற பாக்ஸ் இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்செப்ட்னு கொடுங்க. அக்செப்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபில் பண்ண உடனே ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நேம், அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா சிட்டி என்ன, கண்ட்ரி என்னன்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 days வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளோட மெயிலுக்கு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம லிங்க் பண்ணி எஸ் கொடுத்தோன்னா ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கான லிங்க் இங்கே லிங்க் பண்ணிடுவாங்க. லிங்க் பண்ண உடனே அக்செப்ட் அசோசியேஷன் இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் இதோட இது மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு மானிட்டைசேஷன் ஆகும். ஸோ நம்மளோட யூடியூப் வீடியோஸ் அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ட்னு கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்ஸ் அவங்களோட கூகுள் ஆட்ஸை எந்த மாதிரி எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளிக் ஆகிட்டு தான் வரும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எது வேணும்னு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, நம்மளுக்கு எல்லாமே வேணும்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் என்ற இந்த இதுவும் க்ரீனில் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேனலோட அண்டர் ரிவ்யூ இது 10,000 இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட சேனலை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு
அவங்க மானிட்டைசேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து மினிமம் 3 days ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இது நம்மளோட மெயிலுக்கு பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளோட மெயிலில் நம்மளோட யூடியூப் சேனலுக்கான ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்ன டேட்டுக்குள்ளே வருன்றதும் அவங்க ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு 3 daysக்கு அப்புறம் நம்மளோட சேனல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு மானிட்டைசேஷன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷனே நம்மளுக்கு வியூ ஆகலை வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே. ஸோ மானிட்டைசேஷன் ஆன வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ வியூ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலில் பார்த்திங்கன்னா யூடியூப் வந்துட்டு மானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் நான் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா எப்படி மை சேனல் போய்ட்டு ஸோ வீடியோ மேனேஜரில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் ஸோ மானிட்டைசேஷன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலிஜிபிள் எனேபிள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மானிட்டைசேஷன் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோஸ் எப்படி நம்ம மானிட்டைசேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரி, நான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீடியோஸ் எல்லாமே நான் மானிட்டைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மானிட்டைசேஷன் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி க்ரீனில் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பண்ண வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போது மானிட்டைசேஷன் ஆகாதெல்லாம் இந்த மாதிரி வரும் $. ஸோ அது வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எடிட்டில் போய்ட்டு வீடியோவோட எடிட்டில் போய்ட்டு சரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் தான் இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. பேசிக் இன்ஃபோ, ட்ரான்ஸ்லேஷன்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சொல்லிவிட்டு. ஸோ நம்ம அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு இதோட லாங்குவேஜ் வந்துட்டு இங்கிலீஷில் யுனைடெட் கிங்டம் அதில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மானிட்டைசேஷன் இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க மானிட்டைசேஷன் சொல்லிட்டு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வியூ ஆகும் மானிட்டைசைஸ் வித் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ளூ ஆகிடும் டிக் மார்க்கில். ப்ளூ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவங்க கூகுள் ஆட்சன்ஸில் அந்த ஆட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எந்த மாதிரி நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம 3மே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே ஆட் பிரேக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இடத்துல வேணும், வீடியோவோட இடத்துல எந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்செர்ட் ஆட் சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு பிஃபோரில் வேணுமா வீடியோ இல்லைன்னா ஆஃப்டரில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது வீடியோவோட
முன்னாடி வேணுமா ஆடு, இல்லைன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிஃபோர் ஆடுன்னே கொடுத்துருக்கோம் வீடியோவில். ஸோ பிஃபோர் வீடியோவில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு ஆஃப்டர் வீடியோக்கு அப்புறம் வேணும்னாலும் ஆடு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேக் போய் பார்த்தோன்னா ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக்ல இருந்தது இப்போ க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் மானிட்டைசேஷன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.